அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா மனிதர்களுக்கும் விருப்பமான ஒன்று தான் வசதியாக வாழ்வது. வசதியாக வாழ்வதற்கு நிறைய படித்திருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. படித்தவர்களும் வசதியாக வாழ்கிறார்கள். படித்தவர்களில் பல பேர் தொழிலே இல்லாமலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதிகமாக படிக்காமல் இருந்தாலும் கூட அல்லது அறவே படிக்காமல் இருந்தால் கூட ஆன்மீக வழிகாட்டியில் அவை ஒரு மனிதனை வசதியாக வாழக்கூடிய ஒரு பக்குவத்தையும் அதுக்கான ஒரு பாடத்தையும் தந்திருக்கிறது. அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்து சொன்னார், எங்கள் வீட்டில் ரொம்ப வறுமையாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது யார் ரசூலல்லாஹ், ஏதாவது வழி சொல்லுங்கள், நான் எங்கள் வீட்டில் வறுமை இல்லாமல் போகிறதுக்குன்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, டெய்லி சுபஹானல்லாஹ் பிஹம்திஹி சுபஹானல்லாஹ் அல்-அஸீம்னு 100 தடவை ஓதி வர சொன்னாங்க. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த தொடர்ந்து அதை ஓதி வந்தாங்க. எந்த அளவுக்கு ஓதி வந்தாங்கன்னா அவங்களுக்கே அந்த வீட்டில் தன்னுடைய சொத்துக்களை வைக்கக்கூடிய இடம் இல்லாத அளவுக்கு அவர்கள் பெரிய ஒரு பணக்காரனாக ஆகிவிட்டார்கள். அதே போல் இருக்கக்கூடிய குர்ஆனில் சூரத்துல் வாக்கியா, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், சூரத்துல் வாக்கியா மாரிபுக்கு பின்னால் ஓதி வந்துருச்சுன்னா வறுமை நீங்கி விடும் நாம் சொன்னோம். அதே போல் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்ற அந்த வசனத்தையும் ஓதி வர வேண்டும். மேலும் லா இலாஹா இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன் முஹம்மது ரசூலுல்லாஹி சாதிக்குல் வஅதுல் அமீன் என்றும் நம்ம ஓதி வந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கான கூலி இந்த உலகத்திலும் மறுமையிலையும் கிடைக்கும். இந்த உலகத்தில் ஒரு வசதியான வாய்ப்பும் நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு வசதியான வாய்ப்பு கிடைக்கும். ஏனென்று சொன்னால் வசதியாக வாழ்வது என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. நமக்கு பொருள் சொத்துக்கள் அதிகமாகிவிட்டால் அதை நாம தான் பாதுகாக்க வேண்டி வரும். ஆனால் அதே நமக்கு அறிவு அதிகமாகிவிட்டால் நம்ம கல்வியை படித்து கொள்ளோம்னு சொன்னாக்கா அந்த கல்வி நம்மை பாதுகாக்கும். அதனால தான் உலக கல்வியில் நாம் முன்னேற்றம் என்பது இல்லை என்றாலும் மார்க்க கல்வியில் நாம் முன்னேற்றமாகி அதிலே மார்க்க விஷயங்களை தெரிந்து கொண்டு நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு எது தேவை, நமக்கு வசதியான வாழ்க்கைக்கு எது தேவை என்பதை ஆன்மீகத்தின் மூலமாக நாம் விளங்கி கொண்டோமே ஆனால் அதன் மூலம் நாம் இலகுவாக நாம் நல்ல முறையில் ஹலாலான சம்பாத்தியத்தின் மூலமாக வசதியான வாழ்க்கையை வாழ முடியும். அதை நாம் முயற்சி செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும். முக்கியமாக 5 நேர தொழுகைகளுடன் மற்ற ஜிக்ரு ஓராது ஸலவாத்துகளை நாம் தொடர்ந்து ஓதுவந்தோமே ஆனால் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எந்த விதமான பஞ்சமும் ஏற்படாமல் அல்லாஹ் பாதுகாப்பான். எனவே இலகுவான முறையில் நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய ஃபர்லான கடமைகளோடு அந்த குர்ஆனை ஓதுவதையும் சூரத்துல் வாக்கியா மேலே சொன்ன பொழுது ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ் அல்-அஸீம் லா இலாஹா இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன் முஹம்மது ரசூலுல்லாஹி சாதிக்குல் வஅதுல் அமீன் என்று நாம் ஓதி வந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையை பஞ்சம் இல்லாமல் நல்ல வசதியாக ஆக்கி வைப்பார். இல்லாமல் அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் அந்த வசதியை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.